வணக்கம். ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் ரொம்பவும் ஆழமான ஒரு விளக்கு உரைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போறது வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் சிந்தனையாளரோட கருத்துக்களை பத்தி தான். குறிப்பா ஆசிரியர் ஜனா அவர்கள் ரொம்ப அற்புதமா தொகுத்துள்ள மார்க்ஸ் எனும் பேராசா நூல்ல இருந்து கார்ல் மார்க்ஸோட காலத்தால் அழியாத பொருளாதார கோட்பாடுகளை தான் நாம அலச போறோம். சரி, நேரடியாக விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஆசிரியர் ஜனா அவர்கள் சென்னை கன்னிமாரா நூலகத்தில் இருக்கிற மார்க்ஸோட சிலைய பார்த்துட்டு ஒரு அருமையான அவதானிப்பு முன்வைக்கிறார். அந்த சிலையோட நிறம் மட்டும் சிவப்பு இல்ல, இனி வரப்போற காலத்தின் நிறமும் சிவப்புதான்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க, 19ஆம் நூற்றாண்டுல உருவான ஒரு சிந்தனை இன்னிக்கும் நம்ம 21ஆம் நூற்றாண்ட எதிர்காலத்துக்கு கணிக்குதுன்னா மார்க்ஸோட கருத்துக்கள் எந்த அளவுக்கு காலத்துக்கும் பொருந்தி போகுதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இன்னைக்கு நாம ஆசிரியர் ஜனாவின் தொகுப்புல இருந்து இந்த 5 முக்கிய விஷயங்களை தான் பார்க்க போறோம். மார்க்சின் உலகளாவிய பொருத்தம், மூலதனம் மற்றும் உபரிமதிப்பு, உழைப்பு சக்தி எப்படி ஒரு சரக்கா மாறுது, இன்றைய தொழில்நுட்பம் மற்றும் தொழிலாளர்கள், கடைசியா தனிச்சொத்துரிமையை ஒழிப்பது. இந்த சிந்தனைகளெல்லாம் இன்னைக்கு இருக்கிற நவீன தொழிலாளர்களின் அன்றாட வாழ்க்கையோடு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு வரிசையா பார்க்கலாம். முதல் பகுதி மார்க்சின் உலகளாவிய பொருத்தம். அனைத்து வகையான சுரண்டல் வடிவங்களுக்கும் எதிரா இந்த தொகுப்பு இன்னைக்கும் நம்மள எப்படி கூர்மையா வழிநடத்துதுன்னு பார்க்கலாம். முதலாளித்துவ சமூகங்கள்ல செல்வம் அப்படிங்கிறது எப்படி பார்க்கப்படுது? செல்வம் என்பது சரக்குகளின் பிரம்மாண்டமான குவியல் அப்படின்னு தான் நமக்கு தோற்றம் தருது. பிரம்மாண்டமான ஷாப்பிங் மால்களிலும் சரி, பெரிய பெரிய ஆன்லைன் குடோன்களிலும் சரி, குவிஞ்சு கிடக்கிற பொருட்களை தான் நம்ம செல்வம்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பொருட்கள் யாரால எப்படி உருவாகுதுன்னு நாம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இதுதான் அடுத்து நாம பார்க்க போற கருத்துக்களுக்கு ஒரு முக்கியமான அடித்தளம். இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். மூலதனம் மற்றும் உபரி மதிப்பு. இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் எப்படி இயங்குதுன்னு ஆசிரியர் ஜனாவோட தொகுப்புல இருந்து விரிவாக பார்க்கலாம். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உபரி மதிப்பு, அதாவது சர்ப்ளஸ் வேல்யூ. இதுதான் முதலாளித்துவ உற்பத்தியோட ரொம்ப முக்கியமான அடிப்படை விதி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தொழிலாளி கொடுக்கிற உழைப்புக்கு தரப்படாத ஊதியம்தான் இந்த உபரி மதிப்பு. உதாரணத்துக்கு, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உருவாக்குற ஒரு ஆப் பல கோடி ரூபாய்க்கு விலை போகலாம். ஆனா அவருக்கு கிடைக்கிறதளவு ஒரு குறிப்பிட்ட மாத சம்பளம் மட்டும்தான். அந்த மீதமுள்ள மதிப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உபரி மதிப்பு. இதிலிருந்து தான் லாபமே முழுமையா உருவாக்கப்படுது. அப்போ மூலதனம் அப்படிங்கறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு மூலநூல்ல ஒரு வலிமையான உருவகம் கொடுக்கப்பட்டிருக்கு. மூலதனம் என்பது ஒரு செத்த உழைப்பு. அது இரத்த காட்டேரியைப் போல உயிருள்ள உழைப்பை உறிஞ்சுவதன் மூலமே வாழ்கிறது. கேட்கறதுக்கு அப்படியே ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருந்தாலும் உண்மையிலேயே இதுதான் பொருளாதார நிதர்சனம். மூலதனம் தானா வளராது. தொழிலாளர்களின் நேரத்தையும் எனர்ஜியையும் உறிஞ்சுதான் அது தன்னை வளர்த்துக்கிடுது அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா நம்ம மனசுல பதிய வைக்குது. சரி, இந்த சிஸ்டம்னால மனிதர்களுக்கு ஏற்படுற பாதிப்பு என்ன? இதுதான் நம்மளோட 3வது பகுதி. உழைப்பு சக்தி ஒரு சரக்கா மாறுவது. நம்மளோட ஆற்றலையே ஒரு பொருளா விற்கும்போது என்ன நடக்குதுன்னு இப்ப பாப்போம். மத்த பொருட்களை போலவே மனிதனோட உழைப்பு சக்தியும் முதலாளிக்கு விற்கப்படுற ஒரு சாதாரண சரக்காகவே மாறிடுது. இன்னைக்கு கடையில போய் ஒரு லேப்டாப்பை நம்ம விலைக்கு வாங்குற மாதிரி உங்களோட 8 மணி நேர உழைப்பையும் ஒரு நிறுவனம் விலைக்கு வாங்குது. இதுல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு என்னன்னு அந்த நூல் சுட்டிக்காட்டுதுன்னா, ஒரு தொழிலாளி எந்த அளவுக்கு அதிகமா செல்வத்தை உற்பத்தி செய்றாரோ அந்த அளவுக்கு அவர் ஏழையாகிட்டே போறார். நம்ப முடியலையா? ஆனா அதுதான் உண்மை. இது ரொம்ப சிறப்பா எதை விளக்குதுன்னா, செல்வத்தின் குவிப்பிற்கும் அவலத்தின் குவிப்பிற்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, உலகின் பெரும் கோடீஸ்வரர்களோட சொத்து மதிப்பு அப்படியே விண்ணை தொடுது. ஆனா இன்னொரு பக்கம் அடிப்படை தேவைகளுக்கே போராடுற சாதாரண தொழிலாளர்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. செல்வமும் வறுமையும் எப்படி ஒண்ணுக்கொன்னு நேரடியா தொடர்புடையவை அப்படிங்கறத இது தெள்ள தெளிவா காட்டுது. ஆசிரியர் ஜனாவின் நூல்ல சொல்லப்படுற அந்நியமாதல், அதாவது ஏலியனேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை இப்ப பாப்போம். ஒரு தொழிலாளி தான் கஷ்டப்பட்டு உருவாக்குன பொருளையே அவரால சொந்தம் கொண்டாட முடியாது. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார்களை உருவாக்குற ஒரு ஃபேக்டரி தொழிலாளி தன் வாழ்நாள்ல அந்த காரை சொந்தமா வாங்கவே முடியாத ஒரு நிலைதான் இந்த அந்நியமாதல். தான் உருவாக்குன பொருளுக்கே தான் ஒரு அடிமையாகவும் அந்நியனாகவும் மாறி ஒரு முடிவற்ற சுழற்சியில அவன் மாட்டிக்கிறான். இப்போ நாம 4வது பகுதிக்கு நகர்வோம். தொழில்நுட்பமும் நவீன தொழிலாளர்களும். இயந்திரங்கள் மேல வைக்கப்படுற இந்த விமர்சனம் இன்றைய மென்பொருள் துறையின் அல்கரிதம்களுக்கும் நவீன கால வேலைகளுக்கும் எப்படி துல்லியமா பொருந்ததுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற நவீன தொழிலாளர்களுக்கும் இந்த விமர்சனம் 100% அப்படியே பொருந்தும். ஒரே மாதிரியான வேலைகளை தொடர்ந்து இயந்திரத்தனமா செய்யும்போது அது மனிதனோட உற்சாகத்தையே அழிச்சிடுது.
இயந்திரங்கள் பெருக பெருக தொழிலாளர்களுக்கு இடையிலான போட்டியும் கடுமையா அதிகரிக்குது. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற உணவு விநியோக செயலிகளின் அல்கோரிதம்கள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கணக்கிட்டு தொழிலாளர்களை ஒரு மிஷன் மாதிரி எப்படி ஊட வைக்குதுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வேலை நிறுத்தங்களை ஒடுக்கிறதுக்கான ஒரு வலிமையான ஆயுதமாவே இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுதுன்னு மூலநூல் ரொம்ப நுட்பமா விமர்சிக்குது. இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னு பாப்போம். இது ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். 1, இயற்கைய அதாவது மண்ணை சுரண்டுவது. 2, உழைப்பாளர்களை சுரண்டுவது. 3வது, இவங்க 2 பேரோட சீரழிவின் மூலமாகவே தொழில்நுட்பத்தை வளர்த்தெடுப்பது. உதாரணத்துக்கு, நவீன பேட்டரிகளுக்காக கனிமங்களை வெட்டி எடுக்கும்போது நடக்கிற இயற்கை சுரண்டலும் அங்க வேலை செய்யற மனித உழைப்பு சுரண்டலும் எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்புடையவை அப்படிங்கறத இந்த வரிகள் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. நாம நம்மோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தனிச் சொத்துரிமையை ஒழிப்பது. தனிநபர் உரிமையிலிருந்து சமூகத்தோட கூட்டு வளர்ச்சிக்கு எப்படி மாறலாம் அப்படிங்கறத இந்த பகுதி விவாதிக்குது. இப்போ உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேக்குறேன். ஒரு ஒட்டுமொத்த அரசியல் மற்றும் பொருளாதார தத்துவமான கம்யூனிசத்தின் மையக் கருத்தை உங்களால ஒரே ஒரு வரியில சுருக்கமா சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதுக்கான விடை இது. ஆசிரியர் ஜனாவின் தொகுப்பு மிக தெளிவா தெரிவிக்குது. தனிச் சொத்துடைமையை ஒழித்தல். இதுதான் கம்யூனிசத்தோட அடிப்படையான சுருக்கம். இந்த ஸ்லைட்ல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாட்டை நாம கவனிக்கலாம். தனிப்பட்ட உரிமைக்கும் கூட்டு வளர்ச்சிக்கும் உள்ள இந்த மாபெரும் வேறுபாடு தான் அது. எனக்கான சின்ன வேலி அமைச்சுக்கிற சுயநலத்துக்கும் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி கூட்டு வளர்ச்சி அப்படிங்கிற மரத்தை வளர்க்கறதுக்கும் இடையேயான வித்தியாசம் இது. இது என்னுடையது அப்படிங்கிற அந்த தனிச்சொத்து உரிமை நம்மள ஒரு முட்டாள்தனமான மாயையில தள்ளுதுன்னு மூலநூல் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதுக்கு பதிலா அனைவருக்குமான சமூக சமத்துவம் மற்றும் ஒன்றுபட்ட வளர்ச்சியே நிரந்தர தீர்வா அமையும் அப்படிங்கிற பார்வையே இது முன்வைக்குது. வளங்களை எப்படி பகிர்வது அப்படிங்கிறதுக்கான அந்த இறுதி தொலைநோக்கு பார்வை இதுதான். ஒவ்வொருவரிடமிருந்தும் அவரது திறமைக்கேற்ப, ஒவ்வொருவருக்கும் அவரது தேவைக்கேற்ப சமூக சமத்துவத்தையும் தேவைகளின் அடிப்படையிலான பகிர்வையும் இதைவிட எளிமையாகவும் அதே சமயம் வலிமையாகவும் யாராலையும் சொல்லிட முடியாது இல்லையா? நாம இந்த விளக்க உரையோட முடிவுக்கு வந்துட்டோம். இறுதியா ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனையை உங்ககிட்ட விட்டு செல்ல விரும்புறேன். மூலநூல்ல இருக்கிற ஒரு அற்புதமான வரி இது. தத்துவவாதிகள் உலகை விளக்குவதை மட்டுமே செய்துள்ளனர், ஆனால் செய்ய வேண்டியது உலகை மாற்றுவதுதான். வரலாறு நெடுகிலும் பேசப்பட்ட இந்த பொருளாதார கோட்பாடுகள் உங்களோட இன்றைய நவீன வாழ்க்கையில எப்படி தொடர்புபடுதுன்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ சுவாரஸ்யமா இருந்துச்சுல்ல? மீண்டும் ஒரு சிறந்த தலைப்போடு அடுத்த அலசல்ல நாம சந்திப்போம். அதுவரைக்கும் தொடர்ந்து தேடுங்க, சிந்திச்சுக்கிட்டே இருங்க.